Hello viewers, இந்த வீடியோ ஆக்சுவலி நான் வந்து கஸ்டமர் தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இந்த வண்டியில் உள்ள ப்ராப்ளம் என்ன, வண்டி ஐடில் ரன்னிங்ல ஏசி ஆன் பண்ணீங்கன்னா உடனே இன்ஜின் ஆஃப் ஆகிடும். அந்த விதமான இஷ்யூ இது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் வார்ம் அப் ஆகிறது முன்னாடி வரைக்கும் வண்டியை கொஞ்சம் நீங்கள் மேடு பள்ளத்துலையோ எங்கேயாச்சும் நீங்கள் வந்து சிக்னலையோ ஸ்லோ பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 50% இருக்கும் டிஸ்கவுண்ட் தரும். காசு கிடைக்கும் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இதில் டேக்கோ மீட்டர் கிடையாது, ஆர்பி மீட்டர் கிடையாது. சவுண்ட் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஏசி ஐட்லிங்லேயே ஆஃப் ஆகிடுமா? ஏசி போட்டால் எப்படி? இப்போ ஆஃப் ஆகிடும், போட்டு பாருங்க. ஸோ ஏசி ஆன் பண்ணுறேன். ஓ, ஐட்லிங்லேயே ஆஃப் ஆகிடுங்களா? வண்டி கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். ஓகே, ஸோ ஐட்லிங்கில் ஏசி ஆன் பண்ணவே முடியாது. ஸோ திரும்ப போடுறேன். பட் இப்போ நான் அங்கேருந்து வந்தேன் பார்த்தீங்களா, அப்போ டெம்பிளுக்கு நின்று ஃபோன் பண்ணும்போது தான் ஆஃப் ஆகல வண்டி. ஓகே, அந்த இதில் நிற்குது, வார்ம் அப்பில் இருந்தால் நிற்குது. கொஞ்சம் கூல் ஆகிடுச்சுன்னா ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஏசி ஆன் பண்ணுறேன். ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி அப்படியே ஒரு மாதிரி அதிருது. ஆஃப் ஆகிற ஸ்டேஜ் வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஆஃப் ஆகிடுச்சு. இன்ஜினை தடதுன்னு ஆடி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமருடைய மேஜர் கம்ப்ளைண்ட்டே இதுதான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டால் வண்டி தடதுன்னு ஆடி ஆஃப் ஆகிடுது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வண்டியை கொஞ்சம் ஸ்லோவில் வண்டி ரைஸ் பண்ணி எங்கேயாச்சும் அப்ஸ் அண்ட் டவுனில் ஏறி இறங்குறோம், இல்லை சிக்னலில் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் கேட்குதுங்க அப்படிங்கிற ரைஸ் ஆகிட்டு குறையுது, அந்த மாதிரி எராட்டிக்காக ஒர்க் பண்ணுறது தெரியுது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த வண்டியில் உள்ள கம்ப்ளைண்ட். ஸோ நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. வி வில் ஃபிக்ஸ் திஸ் ப்ராப்ளம். இதுதான் இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் தான் பெரிய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம். இப்போ என்ஜினை வந்து நீங்கள் என்ஜின் ஐடில் ரன்னிங்கில் ஏசி ஆன் பண்ணிங்கன்னா வண்டி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகாமல் நல்லா சூப்பராக ரன் ஆகுது. அதேமாதிரி கஸ்டமர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கோல்ட் கண்டிஷனில் ரன் பண்ணி பார்த்துட்டாரு. பக்காவாக வந்து ஆஃப் ஆகலை அப்படிங்கிற ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. இதில் நம்ம என்ன மேஜராக ஃபீட்பேக் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த த்ராட்டில் பாடி வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஷோயும் கஸ்டமர் ஏற்கனவே இந்த த்ராட்டில் பாடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருந்தாரு. கஸ்டமர் ஏற்கனவே இந்த த்ராட்டில் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருந்துச்சு. அது போக இந்த த்ராட்டில் பாடியுமே கஸ்டமர் தான் வச்சுருந்தாரு. சரிங்களா, ஏற்கனவே வேறு எங்கேயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே சால்வ் ஆகலாம் அப்படின்னு தான் நம்மகிட்ட கொண்டு வந்துடுவேன். இப்போ இந்த த்ராட்டில் பாடியை நான் எடுத்து போட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு நான் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டேன். சரிங்களா, ஸோ இது எல்லாமே கான்ஃபிகரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் வேறு எதுவும் எக்ஸ்டர்னலாக பார்ட் எதுவும் அடிஷனலாக நான் சேஞ்ச் பண்ணல. கஸ்டமர் கொண்டு வந்த பார்ட்டி தான் போட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணி நான் டியூன் பண்ணி கொடுத்துருக்கேன். வண்டி பக்காவாக சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டக்ட்லாம் கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியது இருக்கேன். தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங் ரைட் நோ. ஸோ கம்ப்ளீட்டாக டைப் பண்ணிட்டேன். இதில் ஆக்சுவலி வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக் நான் வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா ஆஸ் யூஷுவல் கஸ்டமர் எல்லாருமே கொஞ்சம் ஒரு சில காரணத்துக்காக ஷை ஆகிறாங்க. அதனால் நான் அந்த வீடியோ அவரோட கேப்சர் பண்ண முடியல. அவர் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா எதர் யூடியூப் ஆர் சம்திங் அதர் சேனல் இதில் வந்து என்னோட வெப்சைட்டில் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாரு. வெல் அண்ட் குட், தேங்க்யூ. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபிசிக்கலாக நான் காமிச்சிடுறேன். சார் எப்படி காமிச்சிடுறேன் சார். ஸோ இப்போ கஸ்டமருடைய ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இப்போ வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செக் இன்ஜின் லைட் எதுவும் வரல. முன்னாடி செக் இன்ஜின் லைட்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஏசி ஆன் பண்ணுறேன். ஏசி ஆன் பண்ணிட்டேன். முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏசி ஆன் பண்ணோடனே என்ஜின் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு டக்குன்னு ஆஃப் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி எதுவுமே ஆஃப் ஆகலை, பெர்ஃபெக்டாக இருக்குது. அதுபோக கஸ்டமர் வந்து ஒரு டெஸ்ட்டையும் பண்ணிட்டாரு. நான் இந்த வீடியோ கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா ஐ ஹெல்ட் அப் வித் அதர் ஒர்க்கு. ஸோ கஸ்டமர் said that also is okay, fine. So that extent I am happy of this work today. So thanks viewers.